இப்ப செல்ஃபிஷா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதா உண்மை அப்படின்றீங்களா? கரெக்டா? என்னால எது செய்ய முடியுமோ நான் அதைத்தான் பேச முடியும். என்னால எது செய்ய முடியலையோ அது நான் பேச தேவையில்ல. அது பிராக்டிகலா ஏன் சார் பார்க்கும்பொழுது தாமிரபரணிங்கிறது வந்துட்டு விழுகிற காரியம் கிடையாது. வெயிட் சார். சட்டமேதை அம்பேத்கர் சொல்றாரு, நீ ஒரு விஷயத்த மாத்தணும்னு சொன்னா முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பி, அடுத்து உன் குடும்பம் மாறும், அடுத்து அந்த தெரு மாறும், அடுத்து அந்த ஊர் மாறும், அதுக்கப்புறம் அந்த மாவட்டம் மாறும் சொல்றாரு. ஏன் அந்த மாற்றம் இன்னைக்கு இந்த காலையில ஒரு மனுஷன் சார்ந்த விஷயமா இருக்கக்கூடாது? ஏன் அதை பேசக்கூடாது? நான் இப்ப வந்துட்டு அந்த தாமிரபரணி டாபிக் உள்ளே நான் வரல. அதனாலதான் நான் அந்த வெளியில இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு வந்து செட் ஆகாத டாபிக் நம்ம வரக்கூடாதுல்ல. நம்ம தாமிரபரணி தான் சார் இன்னைக்கு கால் டாபிக்கே. ஏன் இது வந்து தேவையில்லாத விஷயம் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். அது விருப்பங்கிறது உங்களுக்கு இருக்கலாம். பட் விருப்பங்கிறது எனக்கு இல்ல அப்படின்னா அது வந்துட்டு பிராக்டிகலா பார்க்கும்பொழுது சேர்ந்துங்கிறது ஒரு ஆற வந்துட்டு அது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து உருவாகி வருது. சார் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா யூ கேன் லீவ் ஃபார் திஸ் செஷன். அதாவது தண்ணி தலையை வெளியே போயிட்டாரு. சரி ரைட், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் தண்ணி தண்ணி வந்து எத்தும் சார், தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஐயப்பாவன்ல. விருப்பம் அப்போ விருப்பம் இல்லைங்கிறது நம்ம விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லைங்கிறது விஷயம் இல்லைல்ல. தண்ணிங்கிறது பேசிக் தேவையில்ல, டெஃபினட்டாக தேவையில்ல. இல்லைன்னா எதாவது பண்ண முடியுமா? தண்ணி இல்லைனா வாழ முடியுமா? இப்போ செஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சு தான் செஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை என் தொண்டையில் பேசவே முடியுமா நான்? அப்போ தண்ணிங்கிறது எல்லாருக்குமே தேவையானது தான். இந்த செஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறுறது ரீசன் என்னென்னா தண்ணிங்கிறது அவ்வளோ ப்ரிஷியஸானது இல்லை உலகத்தில். உடம்பு 70% தண்ணி தான். உலகமும் அந்த 70% தண்ணி நினைக்கிறேன்ல. ரைட், இப்போ அதுதான் டிஸ்கஷனாக போயிட்டுருக்குது. அதாவது ஆக்ஷன் ஓரியன்ட் டிஸ்கஷன்ஸை நம்ம வந்து இப்போ போகுது இல்லை. சிவா, நீ ஏன் சொல்லணுமா? ஏன் ஷேர் பண்ணுமா? இல்லை சார். தனுஷியா, இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து பெரிய சக்தி பேசிட்டு இருந்தோமா? ஆமா. சரி, நம்மளாம் சேர்ந்து தாமிரபரணி தண்ணியும் செஷன் எண்டாச்சுன்னா மறுபடியும் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க எல்லாரும். செஷன் எண்டாச்சுன்னா சேம் லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வாங்க. தாமிரபரணி தண்ணியை வந்து எல்லாரும் தாமிரபரணி தண்ணி இல்லை, தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ எல்லா தண்ணியுமே நம்ம வந்து ப்ராசஸிங்கை பண்ணி காப்பாற்றணும். வீட்டில் சிங்க் கொண்டு நம்ம தண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஏதோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சோப்பு இருக்க தான் செய்யுது. சோப்பு எல்லாமே பயன்படுத்தி அது எங்கே போகுது? கிரவுண்ட் வாட்டரில் போய் கிரவுண்ட் வாட்டர் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் அஃபெக்ட் பண்ண தான் செய்கிறோம். நமக்கு தெரிஞ்ச தெரியாமல் அஃபெக்ட் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் முன்னாடி காலத்தில் பாத்திரமே இருக்கட்டுமே, எப்படி விளக்குவாங்க? நம்ம இந்த மாதிரி சோப் போட்டால் விளக்குவாங்களா? சோப் போட்டால் அழுக்கு போமா என்ன? அப்படி வந்து ஒரு கட்டாயத்துக்கு இருக்கா என்ன? இல்லைன்னா நம்மளை வந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்களா? ஏமாத்துறன்னு சொல்ல தாண்டி ஒரு அறியாமைன்னு அது ஒரு இதை உருவாக்கி அதை பயன்படுத்த வச்சு அறியாமையில் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோமா? நான்லாம் பாத்திரம் வச்சுருக்கேன். நானும் இப்போ இது பண்ணுறேன். பாத்திரத்தை நான் ஒன்றும் சோப்பெலாம் போட்டு விளக்கவே கிடையாது. வெறுமனே கையை வச்சு விளக்கும், இல்லைன்னா தேங்காய் நார் இருக்கும், அதை வச்சு விளக்க முடியும். சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், மண்ணை வச்சு தைச்சிருவாங்க. வெறும் மண்ணை வச்சு தைச்சி பண்ணி வெளியே விட்ருவாங்க. அது என்ன ஆகும்? ஒரு செடி கொடிக்கு போயிடும். எல்லாமே தண்ணியில் வந்து நிற்குதோ மறுபடியும்? ஆமாம், டிஸ்கஷன் தண்ணியில் வந்து நிற்குது. என்ன குளிக்கிறதும் அப்படி தானே? குளிக்கிறது தாமரை மாதிரி டிஸ்கஷனாக கொண்டு போவோம். குளிக்கிறதும் அப்படி தான்ல. குளிக்கும் போது என்னது? சோப் பயன்படுத்துகிறோம், ஷாம்பு பயன்படுத்துகிறோம்ல, என்னென்னா பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல. டாய்லெட் கிளீனர் இருக்குது. அப்பாப்பாப்பா, டாய்லெட் கிளீனரு போட்டால் தான் அழுக்கு போகுமா? எப்படி? 99% ஜேர்ம்ஸ் அப்படியா கொண்டு முடியுமா? ப்ரூஃப் இருக்கா? டாக்குமெண்டேஷன் இருக்கா? அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்படின்னா விளம்பரம் வேணால் போட முடியும். விளம்பரம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ பாத்ரூம் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா? கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நான் என் மனசாட்சி உட்பட்டு நான் சொல்கிறேனே நான் என்ன பண்ணுறேன்? நான் மனசாட்சி விட்டு சொல்கிறேனே, நான் சோப்பெலாம் பயன்படுத்து கிடையாது. ரைட்டா? விட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில, நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை, சூப்பராக தான் இருக்கேன். உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிப்பேன். ரைட்டா?
பழைய அரிசி கஞ்சி இருக்கும்ல, அதை தேய்ச்சி குளிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் பாடி ஆயில் வாஷ் போட்டு குளிக்கலாம். இதுக்கு மேலே குளியலுக்கு வேறு என்ன வேணும்? சோப்பு தான் வேணுமா? இது ரெண்டையும் பயன்படுத்தும் போது, இந்த 2 எண்ணெய் அரிசி கஞ்சி இது ரெண்டும் பயன்படுத்தும் போது குளிக்கும் போது 6 பாதிக்கப்படுமா? கேள்வி கொஸ்டின். இன்னொன்று, அந்த பயன்படுத்த தண்ணி அப்படி வாஷ் பண்ணி விடுறாங்கல்ல, வாஷ் பண்ணி விடுறது மொத்தமாக அந்த சேனலைஸ் ஆகி எங்கே போய் சேருது? ஒரு காணல் போய் காணலேருந்து அப்படியே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆற்றுல கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதே இந்த தண்ணியை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி அந்த தண்ணியை அவங்க வீட்டிலேயே செடிகளுக்கும் கொடிகளுக்கும் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இது எல்லாமே இருக்குது. டாய்லெட் முதற்கொண்டு நம்ம போகிற டாய்லெட் முதற்கொண்டு நான் மதுரையில் பார்த்துருக்குறேன். மதுரையில் என்ன நடக்கும் அப்படின்னா, டாய்லெட் போகிறாங்க அப்படின்னா அந்த தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய இடம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி மரங்களாக இருக்கும். போயிட்டு அவங்க டாய்லெட் எங்கே போவாங்க அப்படின்னா, ஒரு மண்வெட்டி எடுத்துப்பாங்க, போவாங்க. போயிட்டு அந்த மண்வெட்டி நானும் அந்த ட்ரைனிங்கில் போயிருக்கும்போது நானும் பண்ணியிருக்கிறேன். அப்போ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. போயிட்டு அந்த மண்வெட்டி எடுத்து ஒரு குழி தோண்டிட்டு அந்த குழியிலே உட்காந்து டாய்லெட் முதற்கொண்டு மோஷன் போயிடலாம். நான் போயிருக்கிறேன். போயிட்டு என்ன பண்ணணும், அந்த மண்வெட்டி எடுத்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். அந்த மண்ணை போட்டு மூடி வச்சாச்சு, வந்தாச்சா. அடுத்த நாள் வேறு ஒரு இடத்துல. அப்போ இது வந்து ஒரு 10 days 15 days ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டீகம்போஸ் ஆயிரும். அதாவது மாடும் உயிர் தான், மனுஷனும் உயிர் தான், ரைட்டா? அந்த மனுஷன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, பிரித்து பார்த்தே இந்த வாழ்க்கையை வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு உயிர்லேருந்து வெளியே வர ஒரு எக்ஸ்கிரிஷன். இதுவும் ஒரு எக்ஸ்கிரிஷனுங்கிறத எப்போ சேர்த்து பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது மனுஷன் அப்போ தான் உரத்துக்கான உண்மையான டெஃபினேஷனை நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது யோசிச்சு பாருங்கள், மாட்டுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவா 7 அறிவா? எத்தனை அறிவு? 6 அறிவு தானே. 5 அறிவோட 6 அறிவு நம்ம, ரைட்டா? ஆனால் 5 அறிவோடு தான் அங்கே வந்து வேல்யூபிளாக பார்க்கப்படுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, அது 5 அறிவுக்கு தெரியுது என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை, அதுக்கு தெரியுது. ஆனால் நமக்கு தெரியுதா? நம்மளோட வந்து உரமை மாற்ற முடியுதா அப்படின்னா கேள்விக்குறி. ஏன்னா நமக்கு தெரியுது என்னென்னா, மனுஷன் சாப்பிட்றது வந்து அவனுக்கு தேவையானதை சாப்பிடல, அவன் சாப்பிட்றது எல்லாமே என்னெல்லாம் சாப்பிடணும்னு தெரியும்ல, தேவையில்லாத என்னெல்லாம் சாப்பிடணும்னு தெரியும்ல, அது சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அது ஒரு உரமாக வராதா? மாடு மாதிரி மாறதான் செய்யும். அப்போ மாற்ற வேண்டியது என்னது? உணவு பழக்கத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், மாற்ற வேண்டியது. அப்படி நம்ம வந்து ஒரு டாய்லெட் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு வெளியே போகிறதுக்கான ஒரு அமைப்பு, அதாவது அவங்க வீடு அவங்க ஏரியான்னு பார்க்கும்போது தான் இந்த டிஸ்கஷன் வருது. என்னென்னா, சென்னை எல்லோரும் போய் சென்னையில் உட்காந்தாச்சுன்னா போகிறதுக்கு எங்கே இடம் இருக்கும்? தமிழ்நாட்டில் போகிறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டாச்சுன்னா எக்கச்சக்கமான இடம் இருக்குது. எது மோஷன் போகிறதுக்கு தான் சொல்கிறேன், இடம் இருக்குது. ஆனால் எல்லோரும் இப்போ சென்னையில் போய் உட்காந்துட்டா எப்படி போக முடியும்? சரி, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ போய் இருக்கான்னு வச்சுக்கலாம். சர்க்கார் படத்தில் வரும், யாரெல்லாம் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க கேட்டாச்சுன்னா எல்லாருமே கை தூக்குவாங்க. எல்லாருமே ஊருக்கு போகணும் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்டேன்னா போக வேண்டியதான் ஊருக்கு. சென்னையில் யார் இருக்காங்க பார்த்தாச்சுன்னா, சென்னையில் என்ன தினமாக இருக்குது? சென்னையில் இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு வந்து நான் பெரிய ஆளுன்னு காமிக்க முடியுங்கிறதுக்காக, நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளுன்னு காமிக்கணுங்கிறதுக்காக சென்னையில் இருக்காங்க. அதாவது தேவைக்காக சென்னையில் இருக்காங்க கேட்டாச்சுன்னா, நான் யாருன்னு காமிக்கணுங்கிறத தான் சென்னையில் இருக்காங்க அதிக பேர் இருக்காங்க. அப்போ தேவைக்காக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, நான் கெட்டவதை பயன்படுத்துகிறே கிடையாது தெரியுமா வாழ்க்கையில். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து உள்ளேருந்து கெட்டவதையும் பேசிடலாமாங்கிற மாதிரி தோணுது. தேவைங்கிறது வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எதுக்கு சென்னை போகணும்? அவங்க ஊர்லேயே அவங்களால இருக்க முடியுமே. இப்போ நான் திருநெல்வேலியில் தான் இருக்கேன்ப்பா, நான் சென்னையெலாம் போயிட்டு இல்லை. எல்லோரும் சென்னை போய் அங்கே வேலை பார்க்க இங்கே வேலை பார்க்கணும். நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் அவங்களோட எண்ணங்கள், அவங்களுக்கு புரிதல்கள் தேவைப்படுறதுனால கூட அவங்க போய் வேலை பார்க்கலாம். ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்.
ஏன்னா யார் கெட்டவங்க தப்பு நல்லவங்கிற பிரித்து பார்த்துட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ சேலஞ்சஸுமே. நான் நல்லவனா அப்படின்னா எனக்குள்ளே கெட்டது இருக்க தான் செய்யுது. கெட்டவனா கிடையாச்சுன்னா கெட்டவங்களையும் நல்லது இருக்க தான் செய்யுது. அப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எப்படி எல்லா உயிரும் வாழ்கிறதுக்கான வழி இருக்குங்கிறத பார்த்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு அதுலேருந்து இந்த அதுதான் பெரிய சக்தியாக இருக்குமோ ஒருவேளை. நம்ம டிஸ்கஷன் ஆரம்பித்தோம்ல பெரிய சக்தியாக என்னென்னு. அப்போது அதுதான் பெரிய சக்தியாக இருக்குமா அப்படின்னு தெரில எனக்கு. அப்போ டாய்லெட்டுங்கிறது நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நினச்சோன்னா வீட்டில் வந்து என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த காப்பான் படத்தில் காமிச்சிருப்பாங்கல்ல, ப்ராசஸ் பண்ணுறதுக்குலாம் டெக்னாலஜி இருக்குது. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசராக இருக்கும்போது இப்போ ஒரு பயோ டாய்லெட் ஒன்று வந்துருக்கு. என்ன தெரியுமா டாய்லெட் ஃபங்க்ஷனிங்க, அதுக்குள்ளே டாய்லெட் போய் விழுந்துச்சு அப்படின்னா வெளியே வர்றது வாட்டர் மட்டும்தான் வரும். உங்களுக்கு வந்து வேஸ்ட்டே வராது. அந்த வாட்டர் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், பிளான்ஸ்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த பாக்டீரியா என்ன பண்ணிடுறதுனா அவ்வளோத்தையும் ப்ராசஸ் பண்ணி தண்ணியை மட்டும் தான் அனுப்பும். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, யாருக்கா தெரியுமா? ஆனால் இப்போ இதில் டாய்லெட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமே, அந்த டாய்லெட் ப்ராடக்ட்ஸை இதில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா இவரோட இருக்குமா? பயோ டாய்லெட்டுங்கிற ஒருத்தர் ஒன்று உருவாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறது என்னது அப்படின்னா இந்த டாய்லெட் ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோ, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த டாய்லெட் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன தீர்வு அப்படின்னா டாய்லெட்டை ஒழுங்காக தேய்ச்சி கழுவுறது தான் தீர்வு. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது என்ன ப்ரஷ் என்ன ப்ரஷ்னால் வச்சுக்கோங்களேன், அது உங்களோட சாய்ஸுங்க, யோசிங்க. அதுவும் இயற்கையை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் சந்தோஷம். தேய்ச்சிட்டா போதும். அதாவது டாய்லெட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா அதுக்குன்னு சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கும், சரியா? அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷில் நீங்கள் கரெக்டான ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அது அழகாக போயிடும். அப்படி தேய்ச்சாலே அழுக்கு. நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த டாய்லெட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் நிப்பாட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பயன்படுத்தியாச்சுன்னா இப்போ ரீசெண்டாக 1 or 2 இயர்ஸ்னு நினைக்கிறேன். 1 or 2 இயர்ஸாக நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாக எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த டைமில் அது அந்த அந்த ப்ராடக்ட் இல்லாமல் முடியுமே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா தேய்ச்சிருவேன், தண்ணி நல்லா ஊற்றிடுவேன். அதான் நான் பண்ணுறது. அதாவது தண்ணியை இந்த பைப்பு திறக்கிறதுல அதிகமாக திறந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற கவனத்தை செலுத்துறதை விட இருக்கிற தண்ணியை நிறைய இருக்க தான் செய்யுது, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரைட்டா? போகிற தண்ணி நிலத்தடி நீருக்கு தான் போகுது. ஆனால் அந்த தண்ணியை காப்பாற்றுறோமா, தண்ணி வந்து கீழே போகிற தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டரை காப்பாற்றுதா அப்படின்னு பார்க்கலாம். நான் தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பராக நிலத்தடி நீருக்கு போகும்போது எதுவும் ஆகாதுன்னு நான் நினைப்பேன். அது கண்டன டாய்லெட் ப்ராடக்ட்ஸ் போட்டு தண்ணியை காப்பாற்றுங்கிறதுக்காக தேய்ச்சி கழுவி கிரவுண்ட் வாட்டர் இது பண்ணுறதுக்கு டைம் வந்து 5 கண்ணில் காமிச்சிது. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவைக்கு வாழ்ந்துட்டோம். இந்த மாதிரி அது இந்த விளம்பரத்தில் வருது எல்லாமே இருக்குல்ல, விளம்பரத்தில் வருது எல்லாமே அதாவது அந்த விளம்பரம் போடுறாங்கல்ல, அவங்க மனசாட்சிக்கு வந்து அவங்களே கட்டுப்பாத்தாங்களே தெரிஞ்சு போயிடும். இந்த விளம்பரம் போடணுமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு குற்றவுணர்வு வந்துடும். நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க அந்த போடுறவங்கன்னா நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறது தான். நீ விளம்பரம் போடுறீங்களே, விளம்பரம் போடும்போது நீங்களே மனசாட்சி தொட்டுப்படி கேட்டு பாருங்களேன், இதை நம்ம போடுறது உண்மை தானா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது அவங்களுக்கே அது அந்த இடத்துல புரிஞ்சிடும். அவங்களுமே ஐயோ பாவம் இல்லை, அந்த விளம்பரம் போடுறவங்களுமே ஏன் போடுறாங்க, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் அவங்க அதை போட்டால் தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டதுனால அவங்க பண்ணுறாங்க. அப்போ இங்கேயும் நல்லவங்க கேட்டவனை பார்த்துட்டு இருந்த முடியுமா? ஐயோ பாவம்ல அவங்களும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா இங்கே எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு கிடையாது, தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. மீனாட்சி பேசும்போது தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையாக பதிலில் பேச ஆரம்பிச்சோம்ல. ஸோ தெரியும் தெரியாதுங்கிறது இங்கே வந்து தாண்டி நான் மற்ற உயிர்கள் தொடர்ந்து வாழ்வதற்காக பண்ணுற ஒவ்வொரு செயல்லையும் நான் கவனம் செலுத்தி என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னா நான் 1-2 நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒன்று மட்டும் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. பிளாஸ்டிக் குப்பை இருக்குது. நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பிளாஸ்டிக் ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லி
ராமியம்பட்டி குப்பை கிடங்கு நான் திருநெல்வேலி போயிருக்கிறேன். போகும்போது குப்பை மலை அங்கே இருக்குது. மலை பார்க்கலாம். குப்பை மலை பார்த்துருக்கீங்களா ராமியம்பட்டி குப்பை கிடங்குல யாராச்சும்? அவ்வளோ குப்பை, கடல் மாதிரி குப்பை. பார்த்தாச்சுன்னு வச்சுக்கலாம், குப்பை போடணுன்னே மனசு வராது. எனக்கு பார்த்துட்டு என்னையா இப்படி குப்பை குமிஞ்சிருக்கேன், நம்மளும் இது காரணமாக இருக்கோமா? என் வீட்டில் சொன்னார்ல, என் வீட்டில் என்ன பண்ணுறேன், என் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? டெய்லி காலைல எழுந்திரிப்பேன் 20 நிமிஷம் 30 நிமிஷம். அப்படி உலகத்தில் நம்ம ஒன்றும் பெருசாக மாற்றிடுவோமான்னு எனக்கு தெரியாது. நம்ம வேலைன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாமே வேலையற்ற வேலையை தான் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உண்மையிலேருந்து யோசிச்சு பார்த்தா அது புரியும். ஏன்னா உலகத்தை திருப்புறது நம்ம திருப்புறோமா? அதுதான் திரும்பிட்டு இருக்குது. நம்ம திருப்புறோம் நினச்சிட்டு பெருசாக பில்டப் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயத்த. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே வந்து க்ளீனிங் பண்ணுறோம்ல, க்ளீனிங் பண்ணுறத நானே அங்கே இருக்க எங்கள் வீட்டில் குப்பை போட தான் செய்வாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? சொல்ல தான் செய்வேன். அவங்க மாற மாட்டாங்கங்கிறதுக்காக நான் நிப்பாட்ட மாட்டேன். நான் முயற்சி பண்ணி அவங்க போட குப்பையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அது ஓரமாக எடுத்து இவங்க குப்பை எடுக்கிறவங்க அந்த ஒர்க்கர்ஸ் வந்து வந்தாங்கன்னா அவங்க அந்த வண்டி ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் விட்டுங்க. அவங்கள்ட்ட போட்டாச்சுன்னா அவங்க கொண்டு போய் ஒரு இடத்துல எரிப்பாங்க. அதான் நடக்குது. மக்கும் குப்பை மக்காத குப்பை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கும் குப்பை அப்படிங்கிற ஒரு குப்பைங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நினச்சா பண்ண முடியும். எங்கள் வீட்டில் மக்கும் குப்பைங்கிறத நான் போட மாட்டேன். ஏன்னா மக்கும் குப்பை எல்லாத்தையுமே சிம்பிள், ஈஸியாக மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்பட்டாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ப்ராசஸ் பண்ண தெரியுதுல்ல. சாப்பிட்டதை ப்ராசஸ் பண்ண தெரியுமா தெரியாதா? சாப்பிட்றதுக்கு ப்ராசஸ் பண்ணி தெரியும் அப்படின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியே வரதையும் ப்ராசஸ் பண்ணி தெரியும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாம் செத்துருங்க. ஒரு உயிர் அப்படி தானே இருக்கணும். ஒரு உயிர் தான் வாழ்கிறதுக்கு மட்டும் ப்ராசஸ் பண்ணிக்கும். ஆனால் தான் வாழ்ந்துட்டு அதன் மூலிமா வெளியே வர ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அறிவு இருக்குல்ல. மாடு சாகணும்னு அவசியம் இல்லை, மாடு போகிற இடத்துலலாம் போடும் வச்சுக்கலாம். ஆனால் மனுஷனுக்கு அறிவு இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல உயிரோடு இருக்கணும் அப்படின்னா எதுக்கு உயிரோடு இருக்கணும்? மற்ற உயிர்கள் பாதுகாக்கிறதுக்காக உயிரோடு இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணிடலாம்? ஸோ மாடு நம்மளாம் ஒன்றா. மாடு சாணம் வந்து போடுது, மனுஷன் சாணம் போடுது, மாடு 2 மணி ஒன்றா ஒன்று தான். எப்போ அப்படின்னா சாப்பாடில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா, சாப்பாடை இயற்கையை சார்ந்த சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, இயற்கை சார்ந்த உணவுங்க என்னங்கிறது தேடணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குல்ல. நிறைய பேர் ஷேர் பண்ணுறவங்க சாப்பிட்றவங்க இருந்து தான் இருக்காங்க. அது என்னங்கிறது பார்த்து அதுவுமே என்ன உணவாக இருக்கணும்னா, வெளி நாடுகள்லேருந்து வெளி ஊர்கள்லேருந்து இறக்குமதி ஆகிற உணவாக இருக்கணுமா? அப்படி இறக்கி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்மா உணவு அந்தந்த ஏரியாவிலே நம்ம உருவாக்க முடியும். என் மைண்ட்லாம் இருக்குப்பா. எனக்கு ஒரு ஆசை. அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நான் ஆசைப்பட்றேன், திருநெல்வேலிக்கு தேவையான எல்லாமே திருநெல்வேலியே நடக்கணும். எப்படி இருக்குது? அப்போ அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற சேலஞ்சு, முக்கியவாசி சேலஞ்சு நம்ம கம்மி பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்ஸுங்கிறது கம்மி பண்ணிடலாம். இது ஜஸ்ட் இமேஜின் பாருங்க. முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நம்ம தான் பயன்படுத்திக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் அங்கங்கே எங்கெல்லாமோ வந்துட்டுருக்கு. எல்லாத்தையுமே திருநெல்வேலிக்குள்ளே பண்ணிட்டு அந்த ஒரு சர்க்கிள், ஒரு க்ளோஸ் சர்க்கிள், அதுக்குள்ளே எல்லாமே நடந்துடும். அப்படின்னா எதுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு அதை அனுப்புகிறோம், இதை அனுப்புகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் சொல்கிறோம்ல. எதுக்கு பண்ணணும்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிறது எதுக்கு தேவைதானா? எனக்கு தேவையில்லை. மேபி ஏதாவது சில விஷயங்கள் தேவைப்படலாம், அது தெரில. ஆனால் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சாப்பாடு, மரம் செடி கொடி வகைகளை அந்தந்த ஏரியாவை ஸ்பிட் பண்ணி அந்த திருநெல்வேலிக்குள்ளே பண்ண முடியுமான்னு நினச்சாச்சுன்னா, மனுஷனால் டெஃபினட்டாக முடியும். மனுஷனால் என்னால் பண்ண முடியுது? திங்க் பண்ண எவ்வளோ பவர், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது மனுஷங்குள்ள. அதாவது கொரோனாவுக்கே டஃப் கொடுக்குறாங்களா மனுஷன். இயற்கை வந்து இயற்கை வந்து வச்சு செய்யணும் வந்தாலும் அந்த இயற்கைக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி அதுலேருந்து தப்பிக்கிற அளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மனுஷனால முடியாதுன்னு இருக்கான்னு கிடச்சுன்னா இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு ஈஸியாக அசால்ட்டாக பண்ணிடலாம். எனக்கு என்னோட ஆசை தான். ஃபஸ்ட்டு திருநெல்வேலி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்கவுங்க அந்தந்த ஊருக்குள்ளே அந்த க்ளோஸ் சர்க்கிளுக்குள்ளே என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பார்ட்டர் சிஸ்டம் முன்னாடி இருந்துச்சுல்ல, BARTER சிஸ்டம், குடுக்கல் பண்டமாற்று முறை. அந்த மாதிரி அதுக்கு காசை பற்றி நான் வரல, அதெல்லாம் தெரியாது எனக்கு. இதில் பிட்காயின் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல, எப்படி நடக்கும் தெரியாது.
ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஏன் ஒருத்தன் போதும்னு நினைக்கிறான்னா அவன் தான் கோடீஸ்வரங்கிறது தெரியும். ஏன்னா வேணும்னு நினைக்கிற வரைக்கும் முடிவே கிடையாதுல்ல. போதும் நினச்சாச்சுன்னா அன்னைக்கு அவன் கோடீஸ்வரன். அதுக்காக வந்துச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இருக்கா? ஆனால் வந்துச்சுன்னா சந்தோஷம், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக வருதா, யாருக்கு தேவையோ அதை அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இப்போ என்னோடய வாழ்க்கை வந்து இப்போ அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 100 200 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். எப்படி முடியுது காசு அப்படி மாதிரியா கிடச்சுன்னா, நான் கொடுக்குற தன்மையில் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ரைட்டா? கொடுக்க என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு ஒன்று தேவை அப்படியே தானாக தேடி வந்துடுது. இது வந்து இது எப்படி தான் வருதுன்னு தெரியாதுப்பா, ஆனால் வந்துடுது. இதுதான் உண்மை. இது நீங்கள் முன்னே ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீ வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு லெவலில் ஃபாலோ போகுது. நேற்று கூட ஒரு கொரியர் போட போயிருந்தேன். இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கொரியர் போட போகிறேங்கிற போது அவங்களுக்கு நான் அமௌண்ட் அனுப்பணுங்கிற போது பார்த்தா 160 ரூபா அந்த பேமெண்ட்டு கூகுள் பேயில் சென்ட் பண்ணுறேன், சென்ட் ஆகலை. ஏன்னா என் அக்கௌண்ட் அதை விட கம்மியாக இருக்குது பேலன்ஸு. அப்போது அவங்களே கால் பண்ணிட்டேன், சார் 160 ரூபா சென்ட் பண்ணணும், 160 ரூபா எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் இங்கே சென்ட் பண்ணிடுவேன். 100 ரூபா அனுப்புனாங்க, 100 ரூபா அனுப்புனேன், சென்ட் ஆகிட்டு ட்ரான்சாக்ஷன் டன். நான் எதுவுமே ஹோல்டு பண்ணல. ஹோல்டு பண்ணிட்டேன் அப்படின்னாலே என் கதை முடிஞ்சுதாங்க. நிம்மதியாக இருந்தேன். நேற்று அந்த கடையில் இருந்தாங்க 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வாழ்க்கைக்கு தேவையான என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை பேசிட்டு அவங்கள்ட்ட நான் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா எல்லாத்தையுமே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தான் அது பார்க்கறது தானே பெரிய சேலஞ்சாக இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. எல்லாருக்குமே அவங்கவுங்க சக்திக்காகப்ப அவங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ பெரிய சக்தி என்னது அப்படின்னா, எல்லாமே பெரிய சக்தி தானே. பாயிண்ட் வந்துட்டே பரவாயில்லையே, பெரிய சக்தி பிடிச்சிட்டோமே. இப்போ சக்தி யார்? அப்போ பெரிய சக்திங்கிறது முதல்ல பார்க்கணுமா? நம்ம சக்தியில் மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? சக்தினா எல்லாமே சக்தி தான். சக்தியாக மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே சால்வ் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அதாவது இவங்க பெரிய ஆள், இவங்க சின்ன ஆள், இவங்ககிட்ட அது பல்வேறு விஷயங்களில் வச்சுக்கலாமே. பணத்தினால இருக்கலாம், இல்லைன்னா புகழ்னால இருக்கலாம், இல்லைன்னா பதவினால் இருக்கலாம், இல்லைன்னா இந்த கேஸ்ட் ரிலிஜன் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி என்னெல்லாம் பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரி எப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்குறோமோ அதை பிரித்து பார்க்குற தன்மையெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒரே சக்தி தான். அறிவு இருந்தாலும் சரி, அறிவு கம்மியாக அறிவு இருக்குது, அறிவு இல்லை. அறிவில்லைங்கிறது அவங்கவுங்க அறிவுக்கு அது அறிவு. இந்த கார்த்தி சொல்லுவார்ல, தனி நீங்கள் எல்லாருமே தனி. இந்த ஒரு இதில் எனக்கு பார்த்துருக்கேன். அப்போ எல்லாருமே தனியான சக்தின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றுன்னு பார்த்தோம்னா எல்லோரும் ஒன்றுன்னு நினச்சிட்டோம்னா அந்த உணர்வை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, அந்த விழிப்புணர்வை சிவா சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி, அந்த விழிப்புணர்வு எல்லா மைண்டுக்குள்ளேயும் நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா இது நடந்துரும்ல. நடக்க வேண்டியதெல்லாம் தானே நடந்துரும்ல. இப்போ இந்த பிளாஸ்டிக் குப்பை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இங்கே நான் இப்போ என்ஜிஓ காலனியில் எஸ்டிசி காலேஜ் பக்கத்தில் என்ஜிஓ காலனி இருக்கிறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குப்பையை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு போட மனசே இல்லை, ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கிறேன். வர பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். இதை எப்படியாவது அதாவது எங்கள் வீட்டில் இருக்கும் எரிச்சிட்டு இருந்தேன். இது இந்த பிளாஸ்டிக் குப்பையில் மூட்டை கட்டி அப்படி இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, நானும் முயற்சி பண்ண போகிறேன், அவ்வளோதான். எப்படி ப்ராசஸ் பண்ணால் என் மண்டையை போட்டு நான் விட போகிறது பார்க்க நான் யோசிக்க போகிறேன். எப்படி எனக்கு யோசிக்க டைம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுறது தான் என்னோடய வேலையாக வந்து இந்த தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்கு. விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு உட்கார வச்சுருக்குது. விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம். யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் பார்க்குறோமோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, மெயினாக காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ட்ரைனிங் சொல்கிறத விட லேர்னிங் எஜுகேட்டர் ப்ரோக்ராம்ஸ், லேர்னர் எஜுகேட்டர் ப்ரோக்ராம்ஸ். நான் லேர்னராக இருப்பேன், எஜுகேட்டர், அவங்க லேர்னர், மாற்றி அப்படி இருந்து அவங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன், என்கிட்ட அவங்க கற்றுக்குறாங்க. அப்படி தான் நான் ட்ராவல்ங்கிறது போயிட்டுருக்குது. இதை தாண்டி நம்ம டீம்லேயும் நிறைய பேர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் சேர்ந்து தான் இந்த முயற்சி வந்து எல்லாமே போயிட்டுருக்குது. ஃபைனலாக சொல்லணும்னா, மனசாட்சிக்கு உட்பட்டு கருணையோட மற்றவர்களின் நன்மைக்காக தொடர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு யார் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா, ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதை தாண்டி ஒன்று இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் மனுஷனால் ஓட்டு போட முடியும். ஆனால் மற்ற உயிர்களால் என்ன பண்ண முடியும்னா, ஓட்டே போடாமல் நம்மளை வச்சு செய்யும், கண்ணுக்கு தெரியாமல் வச்சு செய்யும். அப்போ கண்ணுக்கு தெரியாமல் வச்சு செய்கிறதுக்கு தப்பிக்கணும் அப்படின்னா, மற்ற உயிர்களை நன்மை செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்மளை ஓட்டு போட்டு பைத்தியக்காரனை சுத்த விட்டுட்டு இருக்குல்ல, யாருக்கு ஓட்டு போட சத்தியமாக தெளிவு நிறைய பேருக்கு இருக்க மாட்டாச்சுன்னா கேள்வி தான். பைத்தியக்காரங்களை நம்ம சுத்த விடுறதுக்கு காரணம் தெரியுமா? இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டி இருக்குது. சாரி, இயற்கையை மட்டும் பாதுகாத்தோம் அப்படின்னா அந்த இயற்கையை நம்ம பதில் கொடுத்துரும். என்ன அந்த இயற்கையோட பதில் என்னவா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே நீங்கள் தலைவன் தான். என் மனசாட்சி உட்பட்டு உனக்கு தேவையானதை நீ வந்து எடுத்துக்கிட்டு தேவையானதை சாப்பிட்டுக்கிட்டு கொடுத்து, உன் வீட்டில் ஒரு பயிரை வச்சு வளர்த்து அதை மற்ற வீடு கொடுத்துட்டு, மற்ற ஊரில் ஒரு பயிர் வச்சு அதை நீ வாங்கிக்கிட்டு, உன் ஊரில் அவங்க ஊரில் இருக்கிற இடத்துல போதும், மொட்டை மாடியில் பண்ணலாம். அது மொட்டை மாடியில் முடியும், தரையில் தான் பண்ண முடியும். அதெல்லாம் தாண்டி பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா பண்ணலாம். மண் மாற்றுவோம். மண்ணை தேவைட்ட கீழே போட்டு மண்ணை மாற்றுவோம். ஒரு நன்மைக்காக நம்ம முயற்சி எடுக்கணும்னா இறங்கி எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுத்தாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நன்மையின் பக்கம் டெஃபினட்டாக உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாமா தெரில. நம்பிக்கை ஆல்ரெடி வார்த்தை பயன்படுத்தினேன். நம்பிக்கை தானே எனக்கு ஆழமான ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, அவ்வளோதான். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே நான் பிளான் பண்ணியே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? ப்ரிப்பரேட் ஸ்பீச் ஆகுது என்ன? ப்ராக்டிஸ் பண்ணியே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் அப்படி தோணுது, சொல்கிறேன், அவ்வளோதான். செஷனில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர், 200 பேர், 10,000 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? செஷனில் கோடி பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செஷனில் 3 பேர் தான் இருக்காங்க. பாருங்கள், செஷனில் வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் இருந்தாலும் எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னா, ஏன்னா எனக்கு உணர்வு இருக்குது, நான் பேசுகிறேன், அவ்வளோதான். அப்போ அந்த உள்ளுணர்வை மட்டும் நீங்கள் கேட்டு உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு கருணையோட எந்த செயல் செய்யணுமோ அதை கவனித்து செஞ்சிட்டிங்கன்னா, இந்த இப்போ நான் கடைசி சொன்னது வேணால் ரிப்பீட் போட்டு பார்த்துக்கோங்க. நானே திரும்ப என்னால் சொல்ல முடியுமா தெரில, ஏன்னா உள்ளேருந்து அப்படி வருது. எஸ்டிசி காலேஜ் முன்னாடி இந்த இதை நான் வாசிச்சிருக்கிறேன். அது அப்படின்னா இன்கரப்டபிள் க்ரௌன் போட்டிருக்கும் எஸ்டிசி காலேஜ் முன்னாடி திருநெல்வேலியில். அப்படி இந்த இன்கரப்டபிள் க்ரௌனுங்கிறது என்ன அப்படின்னா, உள்ளுணர்வுக்கு ஒருத்த மனசாட்சியோட செயல்படுறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாரும் அப்போ அரசன் யார், அரசு யார் அப்படின்னா, அது அந்த இம்மார்ட்டல் ரூலர் ஒருத்தர் வராரு, காப்பாற்றுவார். உங்கள் உள்ளுணர்வு வந்து தூண்டப்பட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என் தலைவர் நிதின் சார் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பாயிண்ட் கரெக்டாக சொல்லியிருந்தார். ஒருத்தனுக்கு எப்போ ஞானம் பிறக்குதோ அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஆன்சர் சொன்னார்ல, சூப்பரான ஆன்சரில், ஞானம் பிறக்குதோ அப்போ தான் தனுஷ் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக ஞானம் பிறக்கும் போது யாரு பெரிய சக்தி அப்படிங்கிறதுக்கு யார் ஒருத்தங்க ஞானம். சூப்பர்ல. யாரு பெரிய சக்தி அப்படின்னா, சக்தி யார் சக்தி, அதாவது சக்தியாக யார் மாறுறாங்க இப்படி வச்சுக்கலாமே. எல்லாருக்கிட்டையும் சக்தி இருக்குது. அந்த சக்தியை செயலை மாற்றுறதுக்கான சக்தியை செயலை மாற்றுறதுக்கான புரிதல் யாருக்கு வருது அப்படின்னா, ஞானம் பிறக்கிறவங்களுக்கு வருது அப்படி வச்சுக்கலாமா. அப்போ ஞானம் யாருக்கு பிறக்குது அப்படின்னா, தான் பண்ணுற செயலை தான் செயல்தான் மாற்றுறதுக்கான முதல் படின்னு சொல்லி இந்த செகண்ட் இந்த நொடியில் முழு கவனத்தை செலுத்தி நான் பண்ணுறேன், இப்போ நான் பண்ணுறேன், என் மனசாட்சி உட்பட்டு இதுக்கு உண்மைன்னு தோணுதில்லை, நான் இப்போ பண்ணுவேன், இந்த நொடியில் நான் வாழ்வேன், இதுதான் என் சந்தோஷம், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பான்னு தெரியாது, அடுத்த நொடி நான் உயிரோடு இருப்பான்னு தெரியாது, இந்த நொடியில் நான் உயிரோடு வாழ்வேன் அப்படி என் கவனத்தை செலுத்தி அந்த கவனத்தை செலுத்தி நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நடக்க வேண்டியது தானே நடந்துடாதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுது. நான் கேட்டுட்டேன்.
நான் சொன்னதில் வந்து ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கே வரும்னு சொல்லுங்கள், நான் காலில் விழுந்துருவேன். காலை நக்கணுன்னா கூட நான் நக்க தயாராக இருப்பேன். சரியா? ஏன்னா நான் பேசுனது எல்லாமே வந்து என்ன சொல்ல, உள்ளேருந்து பேசிடுவேன். சரியா? காலை நக்கணும்னா சொல்லுங்க, வந்து நக்கிறேன் நான். யாரெல்லாம் சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ இதை தாண்டி யாரெல்லாம் சொல்கிறதுக்கு மன்னிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் வந்து அதாவது இதை நம்ம கொண்டு போகிறது என்ன கொண்டு போகிறான்னு தெரியாதுல்ல. எதை கொண்டு போக முடியுமா? ஒன்றும் கொண்டு போக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிம்மதியாக சாகலாம். அதாவது சாவுக்கு அப்புறம் ஒரு பிறப்பு இருக்கா அதெல்லாம் தெரியாது. கர்மா இருக்கா, செயல்படுமா, நம்மளை வந்து மாற்றுமா. ஆனால் ஒன்று தெரியும், நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு ஒன்று இருக்குது. எதை பண்ணுறோமோ திரும்ப தேடி வரும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் சயின்ஸ் சொல்லுது. எதை பண்ணுறோமோ திரும்ப நம்மளை தேடி வரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது, வந்து தான் தீரும். எப்படி வரும்னு தெரியாது, நம்ம வர நேரத்தில் தானாக வரும். உடனே வரணும், இப்படி அடித்து திரும்பி உடனே அப்படியே திரும்ப அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி அடிச்சுட்டு உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி திரும்ப ஒரு நாள் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிச்சுன்னா திரும்ப அடி விழ தான் செய்யும். அது தெரியும் எனக்கு. அந்த சயின்ஸ் ஒத்துக்கிட்டே ஆகணும். மறுபிறப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு அது தேவையில்லை. அது நமக்கு தெரியாத போய் பேசிட்டு கூடாது. ஆனால் ஒன்று பேசலாம். என்ன பேசலாம்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா பேசலாம். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறியோ அது உன்னை திரும்ப தேடி வந்து உன்னை அடிச்சே தீரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து மன்னிப்பு கேட்கணுன்னா எங்களால் சொல்லுங்கள், நான் வர தயாராக இருக்கேன். நான் பேசினது எதுவும் எனக்கு தெரில. ஆனால் தயவு செஞ்சு யார் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தெய்வங்களா, அந்த உதவி பண்ணு நினைக்கிறீங்க, இந்த முள்ளுணர்வு இருக்குல்ல, அவங்க தான் தெய்வங்கள், கடவுள்கள் அப்படின்லாம் பேர் வச்சுக்கலாம், கூப்பிட்டுக்கலாம். ஆனால் உண்மை தெய்வங்களாம் எல்லாருமே தெய்வங்கள் தான். அந்த உள்ளுணர்வு வரவங்க வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுற தெய்வங்கள் வச்சுக்கலாமே. ஸோ அப்படி யாரும் இருக்கீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச முயற்சியை ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதோ பைத்தியகாரத்தனமாக நம்மளால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறோம். சாகும்போது நான் நிம்மதியாக சாவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது. அப்படி யாரெல்லாம் சாகும்போது நிம்மதியாக சாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து எங்கள் கூட இந்த சாவர பணியில் ஈடுபடலாம். அவங்கவுங்க சக்தி ஈடுபடலாம். எல்லோரும் சேர்ந்து தான் செயல்படணுமா? எங்கெங்கே சேரணுமோ அங்கங்கே சேரணும். எங்கெங்கே தனியாக இறங்கி பண்ணணுமோ இறங்கி பண்ணி தான் ஆகணும். எனக்கு தமிழ்நாடு வந்து ஒரு சோலைவனமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு முன்னாடி ஒரு சின்ன வயசுல ஏன்னு தெரில, அப்படி ஒரு எண்ணம் எல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்படிலாம் தோணுச்சு. ஏன்னு தெரில. அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இந்த நாடா என்ன? தமிழ்நாடு மட்டும் பெரிய நாடா என்ன? தமிழ் மட்டும் தான் பெரிய தமிழா என்ன? எப்படி? தமிழ் மொழி தான் மிகப்பெரிய மொழி, எல்லாத்துக்கும் காரணமான மொழின்னு ஒன்று இருக்கா? தமிழ் தான் அப்படின்னா ஓகே, இருந்துட்டு ஓகே, சந்தோஷம். நம்ம ஐ வில் டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் தட். பிகாஸ் தமிழுங்கிறது உருவானது வந்து எப்படி உருவாச்சுங்கிறது தான் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நம்மளை காப்பாற்றுறதுக்காக உருவாகிருக்குன்னு கூட உயிர் மொழி, உயிர் சக்தி, ஆ ஆ இ இ ஊங்கிற வார்த்தைங்களே 2 பேர் இணையும் போது வர சத்தமே ஆ ஆ இ ஊ தான். அதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் அனலைஸ் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது. அப்போ அந்தளவுக்கு உயிர் உருவாகிறதுக்கான சக்தி அந்த வார்த்தையவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களாக வச்சுருக்காங்க. பேர் உயிரெழுத்து வச்சுருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், தமிழ் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை தமிழ். ஆனால் அதுக்காக செல்லக்குட்டிகளா அது தமிழ் வந்து எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னு நினைக்கும் தமிழ். அப்போ தான் தமிழ் எப்படி? அப்போ எல்லா மொழியும் நல்லா இருக்கு, அந்த உயிர்கள் வாழ்கிறதுக்கு பயன்படுது இல்லை. அப்போ அந்த மொழியை நம்ம மதிக்கணும்ல, காக்கணும்ல, உதவணும்ல. அப்போ அதை வந்து எப்படி அதாவது அப்போ அது வந்து அதுவும் தமிழோட குழந்தைங்க தானே. தமிழோட குழந்தைங்க தமிழை மிதிக்கணுமா? அப்போ அந்த குழந்தைய வந்து நல்லா இருக்கும் தான் நினைக்கணும். தமிழ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லலாமா? தமிழ் மாதிரி அதுவும் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து காப்பாற்றுறதுக்காக உருவாயிருக்குன்னு நம்ம நினைக்கலாமே. நினச்சி முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து எதுக்கு? லாங்குவேஜுங்கிறது என்னது? ஒரு உயிருக்கு உதவுறது தான் லாங்குவேஜ். அப்போ வந்து எந்த லாங்குவேஜுங்கிறத பார்க்குறத தாண்டி வாயிலேருந்து வர வார்த்தை மற்ற உயிருக்கு உதவுதா? இப்போ இங்கே தான் ஒரு பாயிண்ட் வருது.
உயிர்களுக்கு மட்டும்தான் உதவணுமா? உயிர்மை நேயமாக இருக்கணுமா? அப்படின்னா பொருள்மை நேயமாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொருளுக்கு உயிர் இருக்குன்னு நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம பேணி காப்போம். அந்த பொருள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ப்போம். என்கிட்ட லேப்டாப் இருக்குது, என் லேப்டாப்புக்கு நான் முத்தம் கொடுப்பேன், பைத்தியகாரமாக தெரியுதில்ல. ஆனால் என் லேப்டாப் நான் பேணி பாதுகாத்துட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக. அது எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கு தெரியுமா? இது மாதிரி எக்ஸாம்பிள் லேப்டாப். என் பைக் இருக்குது, என் பைக்கிட்ட பைக் ஓட்டும்போது என்னை எவ்வளோ நாள் வச்சு என்னை கூட்டு போயிட்டு இருக்கே பைக்கே, நன்றி பைக்கே அப்படின்னு சொல்லி என் லேப்டாப்பில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பைத்தியகாரமாக தெரில. அப்போ பொருள்மனையம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தோணுன்னு நான் சொல்கிறேன். மேபி எப்படி இருக்குன்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செஷன் நானும் முடிஞ்சிடும் பேசி முடிச்சிடலாம் பார்த்தா சும்மா வாய்க்குலேருந்து எல்லாமே வந்துட்டுருக்கு. வளர்றானா என்னன்னு தெரில, பேசிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு மட்டும் தெரியுது, உள்ளுணர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம செயல்பட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நடக்க வேண்டியது ஒன்றா நடந்துடும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. இவ்வளோ நேரம் பேசி பசி எப்போ வருது? பசி சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டா எல்லாமே தேவைக்கு தேவைங்கன்னா சாப்பாடு தான் தேவை. பாருங்களேன், ஏப்பத்திலேருந்து எத்தனை பேர் சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்ருக்காங்க அந்த கண்டென்ட் வந்துட்டு. ஆனால் அதான் தேவைக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் இப்போ தேவைக்கு சாப்பிட்றவங்க யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அது வயதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அப்படி தானே? அந்த அளவு தானே சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிடுவோமான்னு கேட்டாச்சுன்னா நிப்பாட்டிடுவோம்ல. அது அந்த அறிவு இருக்குல்ல. ஆனால் அதே மாதிரி இந்த ஊர் இருக்கே, மக்கள் இருக்காங்களே, அந்த எல்லா மக்களுக்கும் தேவையானது சரியாக போய் சேரணும்ல. அவங்க கரெக்டாக சாப்பிட்ணும்ல. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயம் போய் சேரணும்ல. சேரணும் அப்படின்னா அதாவது பசி தீர்ந்த பிறகு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வயிற்றுல போகுதில்ல. பசி தீர்ந்த பிறகு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வயிற்றுல போகிற வாயை மட்டும் என் பசி தீர்ந்துட்டு இந்த உணவுங்கிறது நமக்கான உணவு இல்லை, அப்போ இந்த உணவு நமக்கான உணவு இல்லைங்கிற போது உறுதியாக இந்த நேரத்தில், இந்த நொடியில், இந்த செகண்டில் ஏதோ ஒரு உயிருக்கு இந்த உணவு போய் சேர வேண்டியது அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நான்லாம் என்ன பண்ண தெரியுமா? எந்த ப்ரோக்ராம் போனாலும் சரி, எனக்கு நான் அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, அந்த ப்ரோக்ராமில் சாப்பாடு மீதி வந்துச்சுன்னா சாப்பாடை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கேயோ போய் கொட்டுவாங்க. அது இந்த திருநெல்வேலி தான் இருக்குங்கிற போது எங்கேயோ போய் கொட்டி அப்படி. ஆனால் அந்த இதை என்ன பண்ண முடியும்? உயிரை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு ரிசோர்ஸு. அந்த ரிசோர்ஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்தெந்த தெருவில் எந்தெந்த மாடு எங்கெங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னு தூக்கிட்டு ஆனால் கன்வின்ஸ் பண்ணிடுவோம். விடவே மாட்டேன், யார் கூட இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போய் புது பசங்கள்லாம் சில டைம் மாடு வந்துடும். அங்கே இட்லியெல்லாம் போட்டால் மாடு சூப்பராக சாப்பிடும். இது மாதிரி எங்கெங்கே இந்த ரோஜா பூ மாடெலாம் இருந்தாச்சுன்னா எட்டு வந்தாச்சுன்னா போட்டாச்சுன்னா பன்னீர் மாடெலாம் என்ன பண்ணும்? மாடு சாப்பிடும். இந்த மாலை மரியாதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாலையெல்லாம் ரொம்ப போடுறாங்கல்ல. அப்போ ஆக்சுவலாக எங்கே பயன்படுத்தணுமோ அந்த பூக்களை அங்கே பயன்படுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி மாடுகள் என்ன அந்த தேவைக்கு, அதாவது அது நல்லா சாப்பிடும். ஏன்னா ஃபுல்லாக வீடை கட்டி வச்சுருக்கோமே, அது எங்கே மேயும்? தெருவாக சாப்பாடு பிச்சை எடுத்து, அதாவது ஐயோ பாவம், அதாவது அது பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு. வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துருக்கு தெரியுமா? மாடு தெரியுமா? மாடை அவ்வளோத்துக்குள்ளே காப்பாற்றுன்னு நினச்சிருக்காங்க தெரியுமா? தெருவாக மாடு பிச்சை எடுக்கு. கரும்புச்சார் கடையில் அன்றைக்கி கரும்புச்சார் கடைக்காரர் கதறாரு. இது மாடுகள்லாம் வளர்த்து விட்றாங்களே, அப்படியே விட்டுறாங்க, அது அப்படியே போயிட்டு இருக்குது. நான் கரும்புச்சார் அந்த இலையெல்லாம் என்ன பண்ணி வச்சு போட்டு சாப்பிட்டு இருக்கு. அது எப்படி சாப்பிடுது தெரியுமா? சாப்பாடு அன்றைக்கி தான் பார்த்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனால் குடிக்கிறது மட்டும் நம்ம நல்லா குடிப்போம். எதை? அது கொடுக்குற பாலை இல்லை.
நான் எனக்கு எனக்கு நான் ஒத்துக்கிறேன், எனக்குமே சேலஞ்சஸாக இருந்துச்சு. பால்லாம் நிப்பாட்டுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் தெரியுமா? ஏன்னா குடிச்சு உடம்பு பழகிருக்கும். ஆனால் அதை உணர நான் யோசிச்சேன், நான் கவனிக்கிறேன், உணர்றேன், கவனிக்க உணர பால் பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கவனிக்க உணர என்னால் இப்போ தொடவே முடிய மாட்டேங்குது, டச்சே பண்ண முடியல. நேற்று ஒரு கடையில் பால் பாக்கெட் வாங்குறாரு ஒருத்தர், ரெண்டு பிராண்ட் பால் பாக்கெட் இருக்குது அவர்கிட்ட. இதுதான் இருக்குது 2 பிராண்ட் பாக்கெட். அப்போ அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, அம்மா அந்த 2 பால் பாக்கெட் இருக்குது, 2 பிராண்ட் பால் பாக்கெட் இருக்குது, அந்த 2 பிராண்ட் பாக்கெட்டில் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இது பண்ண முடியுமா, சமைக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஒய்ஃப் வந்து ஒழுங்காக ரிப்ளை பண்ணல, திட்டிகிட்டே ஃபோன் வைக்கிறாரு. வச்சுட்டு நான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். அப்போ கடைக்கார்ட்ட கேட்குறாரு, அண்ணா 2மே சேர்த்துடலாமாண்ணே? நான் சொன்னேன், ஆல்ரெடி பல மாடை சேர்த்து தான் இங்கே வருது, அந்த பாக்கெட்டே இருக்குது. பல மாட்டை இருந்து அது பல மாடு தான் கண்ணு குட்டிக்கு வைக்கணும்னு இருக்கிறத மாடுகிட்ட போய் கேட்டால் கொடுக்குமா? டெஃபரெண்ட்டாக கொடுக்காது இல்லை. அதுவாக வந்து டப்பால் நிறைய பேருமா என்ன எண்ணெயை போட்டு வரணுங்கிற இந்த இதை உருவாக்கி அதை ஆசையை இது கம்மி, அதை வந்து அது விருப்பம் இருக்காளான்னு தெரியாது. விருப்பத்தின் பேரில் பண்ணணும், மனசாட்சிக்கு உட்பட்டு பண்ணணும். அந்த மாடு விருப்பத்தின் பேர் மனசாட்சிக்கு உட்பட்டு கொடுக்குதான் கேட்டாச்சுன்னா கேள்விக்குறி வந்துடுது. அப்போ அந்த இடத்துல அது என்ன பண்ணுது, பாலை வந்து நம்ம கறக்குறோம்ல, கறந்து அந்த பாலை வந்து என்ன பண்ணுறோம், எல்லா இதுலேயும் மிக்ஸ் பண்ணி தான் வருது. என்ன ஆகுது, அந்த பாக்கெட்டில் அடைக்கிறாங்க. அந்த பாக்கெட்டுங்கிறது நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் பாக்கெட்டில் வந்துச்சுன்னா எல்லா பாக்கெட்டுமே ஏதாவது ப்ராசஸ் பண்ணி ஒரு செடியை வைக்கிறதோ ஏதோ முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நம்மளால் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அது எரிக்காமல், முடிஞ்ச அளவுக்கு அதை மண்ணில் போடாமல் என்ன வேலை உண்டோ அது பார்க்கணும். நான் தோட்ட பேசணும்னு சொன்னார். ஏதோ இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி பண்ணுறவங்க இருக்காங்களே, எனக்கு தயவு செஞ்சு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தெய்வங்களா, இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களாம் இந்த பிளாஸ்டிக்கை வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கெமிஸ்ட்ரி இருக்கும்ல, டெஃபரெண்ட்டாக இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரியை பயன்படுத்தி இது எப்படி ரீப்ராசஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரிசோர்ஸாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இந்த கேஜிஎஃப் படத்தில் வர பிளாக் கோல்டு இருக்கே, அது சொல்லி ஆகணுமே. கேஜிஎஃப் படத்தில் வருது என்னன்னு தெரியாது, இந்த கோல்டு தான் பார்த்துருப்போம்ல. ஆனால் வீட்டில் ஒவ்வொருத்தருட்டையுமே நம்மகிட்ட பிளாக் கோல்டு இருக்குது. நம்ம வீட்டில் அந்த டாய்லெட் போய் டேங்க் நிரப்பி வச்சுருக்கோமே, அது ப்ராசஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுதான் பிளாக் கோல்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா உரம் இருந்துச்சுன்னா செடி மரம் எல்லாத்தையுமே உருவாக்கிடலாம். ஆனால் உரமாக பார்க்குற தன்மை தான் பண்ண முடியும் வேணும்னு நான் நினைக்கிறேன். காப்பான் படத்தை சூப்பராக காப்பிச்சிருப்பாங்க. அந்த தன்மை மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா அது எல்லாமே என்னது, உரம் தானே. யோசிச்சு பாருங்கள், மாட்டுகிட்டேருந்து வெளியே வருது உரம்னா மனுஷன்ட்டு வெளியே உரம் தானே. ஆனால் ப்ராசஸ் பண்ணணும், எப்படி பண்ணால் எனக்கு தெரியாது. அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும். ஒரே நாளில் மாறுமான்னு தெரியாது. ஆனால் முயற்சி பண்ண மாற வாய்ப்பு இருக்குல்ல. மனுஷன் நினச்சா கொரோனா உடனே வரட்ட முடியுங்கிற போது உடனே விரித்தனம் இறங்கி வேக்சின் உருவாக்குங்கிற முடியுங்கிற போது சுனாமி அந்த அடித்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உடனே பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ண முடியுது. ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் ஜப்பான் அப்படி இப்படி உடனே மேலே வர்றதுக்கான விஷயங்கள் மனுஷனால் முடியுங்கிற போது இப்படி உலகத்தில் எவ்வளோ டிசாஸ்டர் ஏற்பட்டாலும் மறுபடியும் மனுஷனால் முடியுங்கிற போது இந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்த சோலைவனமாக மாற்றுறதுக்கு நம்ம நினச்சா முடியாதானா நம்ம வந்து முயற்சி பண்ணால் முடியும்னு எனக்கு தோணுது. அப்புறம் அவர் பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டார். அவர் வந்து 2 பால் பாக்கெட்டையும் சொன்னேன், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் சார் வருது, நீங்கள் வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க, மிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணியாச்சும் மிக்ஸ் பண்ணுங்கள். சில டைம் சில முடிவுகளை வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டு முடிவு எடுத்துகிட்டு இருந்தே வச்சுக்கலாம் சார். அதாவது உங்களுக்கு உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இருந்து 2 பேர் இந்த செஷனில் வந்து வெளியே போயிட்டாங்க, யாருமே இல்லை. அதாவது இப்போ இந்த விஷயத்தை இவ்வளோத்தையும் பேசினேன். இப்போ இந்த ரெண்டு பேர் செஷனில் இருந்தவங்க இப்போ 2 பேர் செஷனில் வந்து வெளியே போயிருக்காங்க, சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. சரியா? இப்போ இந்த டைமில் யாருமே இல்லை, நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆனால் பண்ணுறது யாருமே உதவி இல்லை அப்படிமா சூழ்நிலை இருந்தாலும் மனசாட்சிக்கு உட்பட்டு நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போவுமே கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கும். விடுமா உங்களை கேட்டுட்டு தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு கூட உள்ள மனசாட்சின்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வந்து அடிப்பணிஞ்சு அவன் சொல்கிறத உள்ளுணர்வு சொல்லும், இதை பண்ணுதுன்னு. அதே மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது சொல்லும் பண்ணு அப்படின்னு சொல்லுதுன்னா அதை கேட்டு செயல்பட்டாச்சுன்னா நடக்க வேண்டியது தான் நடக்கும்ல.
பார்த்தீங்களா? நடக்கும்ல, தானே நடக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து 2 பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் ஆன்லைன் செஷனில் இப்படி 45 நிமிஷம் பேசுகிறதுனால மட்டும் எல்லாத்தையும் நான் மாற்ற முடியுமா? இப்படி இப்படி உணர்ச்சி போங்க எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சொல்ல, என் வாழ்க்கையில் போன போக்கில் பார்த்ததில் தெரிஞ்சதில் என்னால் உளர முடிஞ்சதை நான் உளறிட்டு இருக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் உளறதுனால எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா அப்படின்னா சத்தியமாக தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நான் அடுத்த நொடி செத்தாலும் நிம்மதியாக சாவேன். அப்படி அடுத்த நொடி என்னால் சாவ முடியும், நிம்மதியாக அடுத்த நொடி என்னால் நிம்மதியாக சாவ முடியும்னு சொல்லி நீங்கள் யார் இருக்கிறீங்க? அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசாட்சி உட்பட்டு செயல்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த நொடிக்கு சாக முடியுமா? அவ்வளோதான் முடியும். அந்தளவுக்கு அந்த ஒரு மேபி பயம் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது அந்த சின்னது வெட்டினா அர்த்தம் வரும், அந்த சின்ன சின்ன பயங்கள் இருக்கலாம். ஆனால் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன், அடுத்த நொடியில் சாவதுக்கான சொல்ல வந்துச்சுன்னா சாகும்போது நிம்மதி இருக்கும். வலி வேறு, நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்கும். நான் என் வாழ்க்கைப்பா எனக்கு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக வாழாமல் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு அது கோடி பேர் உலகமே இந்த விஷயத்தை வந்து தப்புன்னு சொல்லட்டுமே, ஏன் மனசாட்சி உட்பட்டு சரின்னு மட்டும்னா நான் அடுத்த பண்ணுவேன். ஒரு புக்கு கோடிக்கணக்கான புக்கு இருக்கட்டுமே, ஒரு புக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த புக்கு யாருமே வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன், எனக்கு அந்த புக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த புக்கு எனக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த புக்கு எனக்காக எழுதியிருக்க அந்த சந்தோஷம் இருக்கே அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவுமே அந்த புக்கு எழுதுறதுமே வாய் சும்மா இருக்காது போலியா வாய், அந்த புக்கு எழுதுறதுமே புக்கு பிரிண்டட் காப்பீஸு, புக்கு படிக்கிறங்கிற பேரில் பிரிண்ட் பண்ணி எவ்வளோ தான் நம்ம அடிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எவ்வளோ புக்கு இருக்குது. இருக்கிறவங்க வீட்டில் நான் சொல்கிறேன், இருக்கிறவங்க வீட்டில் புக்கு இருக்கும்ல, அடுக்கியிருப்போம்ல. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற விஷயம் நமக்கு தெரியும், ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தெரியும். வணக்கம் கௌரிமா. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், அட் அ டைமில் ஒன்று தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட 10 புக்கு 20 புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் புக்கை வாசிக்கும் போது அந்த 20 புக்கு இருக்கும்போது ஒரு புக்கை வாசிக்கிறீங்கன்னா உங்களால் அந்த ஒரு புக்கை முழுமையாக வாசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். டெஃபினட்டாக அது 19 புக் இருக்குங்கிற அந்த விஷயத்தை அந்த 19 புக்குலேயுமே கண்டென்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு இந்த ஒரு புக் வாசிக்கும் போது எப்படி இங்கே நீங்கள் முழுசாக கவனத்தை செலுத்த முடியும்? என் டீம் தான் புக்கெலாம் இருந்துச்சு, அதுக்கான முயற்சியில் இப்போ இறங்கி எக்ஸிக்யூட் பண்ணி இதை ப்ராஜெக்டாகவே திருநெல்வேலியில் பண்ணணும்னு சொல்லி திருநெல்வேலியில் ஆரம்பித்து அடுத்து இல்லை எந்தெந்த ஊரில் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ அது எக்ஸ்பெண்ட் ஆகணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். ஒரு டைமில் ஒரு புக் வாசிக்கணும், அவ்வளோதான். ஒரு டைமில் ஒரு புக் வாசிட்டு லைப்ரரி கான்செப்ட் வச்சுக்கோங்களேன், போய் லைப்ரரி புக் வாங்கிட்டு வருவோம், வாசிப்போம், திரும்பி கொடுப்போம், இன்னொரு புக் வாங்குவோம், வாசிப்போம். அது ஆன்லைனில் பண்ணிடலாமே. ஒரு புக் வாசிக்கிறோம், புக்கை கொடுத்துட்றேன், திரும்ப இன்னொரு புக்கு வாசிட்டு கொடுத்துட்டோம்ல, திரும்ப இன்னொரு புக் வருது, வாசிட்டு கொடுத்துட்டோம்ல, திரும்ப இன்னொரு புக் வருது, அப்படி வாசிக்கலாமே. அப்படிங்கிற யோசனை அப்படின்னா அது இப்போதைக்கு இருக்கிற புக்ஸுக்கு அப்படி பண்ணலாம், அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம், இருக்கிற புக்ஸுக்காக பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, புக்கு பிரிண்டட் இது வரைக்கும் பிரிண்டட் ஆனது ஓகே, ஆனால் இன்னும் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா? ஏன் கார்டெலாம் எரியுது, கார்டெலாம் நெருப்பு தீ வருது, அதாவது நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டகாலமாகவே இருக்குது. இது மாதிரிலாம் நிறைய பேசுகிறோம்ல. ஏன்னா இயற்கைக்கு வந்து மனுஷங்கிறது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அதை இயற்கை வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க, அவ்வளோதான். அது ஒன்றா பார்க்கறதுனால எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சு செய்யும், அதுக்கு பிரிவினை கிடையாது. ஸோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவது. சுனாமி வந்து ஒருத்தர் மட்டும் தூக்காது, எல்லாத்தையும் தூக்கும். ரைட்டா? அப்போ அதுக்கு இயற்கையை பொறுத்த வரைக்கும் பிரிவினை கிடையாது, மனுஷனை பொறுத்த வரைக்கும் பிரிவினை, பிரித்து பார்க்குற தன்மை இருக்குது. இல்லை எப்படி சொல்லலாம், ஒன்றா சேர்த்து பார்க்க வேண்டிய தன்மை தேவைப்படுது மனுஷனுக்கு. அப்போ அப்படி சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பரே நம்ம பயன்படுத்த முடியாது. நம்ம நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இப்போ ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குங்கிற போது இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா
பேப்பர் A4 ஷீட் பேப்பர் பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் இப்போ பேப்பர் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒரு மரத்தோட எப்படியுமே அது ஒரு உயிர் தானே. மரத்தோட இதை ரத்தத்தை வந்து காய வச்சு வந்தது தான் பேப்பர்னு நான் பார்க்குறேன். மரத்தோட ரத்தத்தை இல்லை மரத்தண்டா எப்படி அது உலகம் தெரில, ரத்தத்தை காய வச்சு வந்ததா பேப்பராக பார்க்குறேன். மாடை மட்டும் சொல்லலை, மரத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மாட்டோட பால் இல்லை, மரத்தோட பேப்பர், அதுவே ரத்தம்தான். நீங்கள் வந்து எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துமே ரத்தம் வடியுது அந்த பேப்பரில் அப்படின்னு யோசிச்சுக்கோங்களேன். டெக்னாலஜி ஃபார்மேட்டில் நம்ம வந்து நிறைய இதில் மாறிட்டு இருக்கிறாங்க, எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கெலாம் மிகப்பெரிய தலைவன் ஆகுங்கிற சிந்தனை இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவங்க டெஃபினட்டாக தலைவன் ஆவாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நிறைய பேர் உதவுவாங்க. மேபி இப்போ இருக்கிற சூழ்நிலை வேணால் அவங்க வந்து தலைவனை மாறுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்காலாம், ஒரு குழப்பம் ஏற்படுற மாதிரி, இல்லைனா வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி, ஒரு நெருக்கடி ஏற்படுற மாதிரி எல்லாமே தெரியலாம். அது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணால் தான் அவங்க அந்த நிலையை போக முடியுங்கிறதுக்காக சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டால் யார் அந்த ஒருத்தரோ அவங்க வந்து தலைவனை மாறுவாங்கன்னு நம்ம நினச்சா, அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா, அந்த கேள்வியை உங்ககிட்டே விடுறேன், நீங்களே யோசிங்க. அந்த ஒருத்தர் இன்னொருத்தரா இல்லை எந்த ஒருத்தர் அப்படிங்கிறத யோசிங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது உள்ளேருந்து கொட்டணும்னா கொட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல, இன்றைக்கி சவுனை நிம்மதி செத்துடலாம்ல, அதுதான், வேறு எதுவும் இல்லை. கருணையுடன் கூடிய கவனம், அதன் பொருட்டு வரும் செயல், ஒவ்வொரு நொடியும் உயிருள்ள பொருட்களும் உயிருள்ளாத பொருட்களும் அனைத்தும் தழைத்து ஓங்குக. அனைவரிடமும் நன்றி உணர்வு, அனைத்து உயிர்களிடம் அனைத்து இருப்பிடமும் நன்றி உணர்வு பெருகுக, விழிப்புணர்வு பெருகுக. நல்லது நடக்கும். நல்லது நடந்துகிட்ருக்கு, நல்லது நடக்க போகுது எல்லாமே நல்லது தான். எது எங்கெங்கே எப்பப்போ யாரால் எப்பப்போ நடக்கணும்னு இருக்கோ அது அவங்கவுங்களால் அப்பப்போவால் நடக்கும். அந்த எது யார் என்பது சிந்திங்க, செயல்படுங்க. எல்லாம் வாழ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.